எல்லாருக்கும் வணக்கம். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. நான் ஹைதராபாத்லேருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் காலையில். மதுரை ரெகுலராக வர இடம் தான். மதுரை மீனாட்சி அம்மன், மல்லிகைப்பூ, ரொம்ப பிடிச்ச ஊர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரகு தாத்தா 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ஒரு ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும், சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில். பட் அது ஒரு உதாரணம் மட்டும்தான். அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி, சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த படம் பார்த்து முடிச்சா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். ஆனால் இது போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு ப்ரீச்சியாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும். ஸோ 15th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. பட் பெண்ணியத்துக்காக போராடுறவங்க கயல்விழி அப்படிங்கிற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் அப்படி இருக்கிறதுனால படத்துலயும் அது அவங்க இது நம்ம ஒரு 70s தான் காட்டுறோம். ஸோ அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு எரால அவங்க ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் மைண்டடான பர்சன், ரொம்ப ஒரு போல்டான ஒரு பெண். புரியல. இப்ப இருக்கிற இல்ல இப்ப அவர் கேட்டது இப்ப இருக்கிற பெண்களுக்கும் அப்ப இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி அப்படி கிடையாது. பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. அது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம அதான் நம்ம இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லல. ஆனா சின்ன சின்ன டயலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம். அப்படி போகும்போது ஆமா இல்ல, இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவோம். காலங்காலமா வந்தா கலாச்சாரம், திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமா கலாச்சாரம்ங்கிற பேர்ல நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போறதுதான் இந்த படத்துல. அது எல்லாமே எதுவுமே சீரியஸா இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வெர்ஷன்ல தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார். இது ஃபுல் ஃபிளெஜ்டா காமெடி தான், ஒரு காமெடி டிராமா தான். அரசியல் பேசப்படுது, உங்களை அரசியல்ல நீங்க எதிர்பார்க்க முடியுமா? ஹிந்தி தீர்ப்பு பத்தி பேசுறீங்களா? அது ஒரு அரசியல் ட்ரெண்டா போகுது. இல்ல நான் இந்த அரசியலுக்கும் வரல. விஜய் சார் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. அவரு நீங்க நட்பா இருக்கிறீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில அவரோட கட்சியில பொறுப்புல அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போதைக்கு அதெல்லாம் இல்ல. இப்போதைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான். இப்போதைக்கு அதெல்லாம் இல்ல. ஃபியூச்சர்ல வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்ல. அதனால இப்போதைக்கு இல்லன்னு சொன்னேன். அரசியல்ன்ற ஆசை இருக்கு, வரணும்ன்ற எண்ணமும் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்பவுமே ஹீரோ தான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஹீரோயினை முன்னிறுத்தி படம் பண்ணிருக்கீங்க, பெண்ணியம் பத்தி சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் சிறப்பு இருந்தாலும் என்ன சார் சார் இதுதான் சார். இது நம்ம படத்துல திணிப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெண்ணை இதுல ஒரு ஹீரோவா காட்டுறதுதான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனாலதான் இது ஒரு பொண்ணை இது ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது ஒரு
ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுல வந்து ஸ்பெஷலான இதுனா இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல, திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பத்தி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, என்ன பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமா இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போறோம் படத்துல. சார் இப்ப கேஜிஎஃப் காந்தாரா எடுத்திருக்காங்க மும்பாலே. ஸோ அவங்க வந்து அவங்களோட படம் தான் இது தமிழ்ல. ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை படமா எடுக்கணும்னாலே ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் தான் சார். அதுதான் நான் ஆக்சுவலா மெயினான பாயிண்டே சொல்லிட்டேன். நான் கதைங்கிறதே திணிப்பை பத்தி தான். அதை ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷுவல்ல கொண்டு போறதுதான் ஃபுல் கதையே. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மொழியை மையமா வச்சு படம் எடுத்துருக்கு சார். இது நம்ம ஊர்ல மட்டும்தானே சார் இது பண்ண முடியும். தமிழ்நாட்டுல மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பத்தி பேச முடியும். நம்ம ஊர்ல மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதனாலதான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகாமே கிசான் அந்த ஒரு இதுல இருந்து அதையும் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அழகான டைட்டில். அண்ட் அவர் இப்படி ஒண்ணு யோசிச்சிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமா ஒண்ணு யோசிச்சு ஒண்ணு பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இது டச் பண்ணாத ஒரு விஷயம், அதை டச் பண்ணி ஒண்ணு பண்ணியிருக்காருங்கும் போதே அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப அதான் நான் சொன்னேன் இல்லையா, படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும், கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும், பெண்களையும் யோசிக்க வைக்கும், ஆண்களையும் யோசிக்க வைக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நடிகையா நீங்க பல மொழிகள்ல திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஹிந்தி எதிர்ப்புங்க பொழுது அந்த பக்கம் நீங்க திரைப்படம் பண்ணுற பொழுது அதுக்கான எதிர்ப்புகள் வருக்காது? இல்ல அது வந்து இப்போ ஆக்சுவலா நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்றேன். டிசம்பர்ல படம் ரிலீஸ் ஆகுது. பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்றேன். ஒரு அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. கரெக்டா இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த படமும் சைன் பண்றேன் நான். கரெக்டா ரகு தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த படத்தோட பேச்சே வந்தது. பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம இப்போ இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்க இருக்கிற சில மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க ஹிந்தி டெபியூ இப்ப பண்றீங்க ஆனா ஹிந்தியை பத்தி பேசுறீங்க, தப்பா பேசுறீங்கன்னு. நம்ம ஹிந்தியை பத்தியே பேசல, நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுறோம். அதனால அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்ல, மொழிங்கிறது இல்ல, எந்த விஷயத்துல ஒரு திணிப்பா இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊர்ல ரொம்ப கனெக்ட் பண்ற விஷயம். அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருக்கோம். திரைப்படத்துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஒரு பெண் நடிகையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பாதுகாப்பு இது சினிமா இல்லையா? ஏன் சார் பாதுகாப்புக்கு என்ன சார் பிரச்சனை? பாதுகாப்பா இருக்காங்களா? நிறைய விமர்சனங்கள் நிறைய நடிகர்கள் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்காங்க? பாதுகாப்புலாம் நல்லாவே தான் சார் இருக்கு. ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம். அது சினிமாதான்ங்கிறது இல்லை. சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மற்ற துறையில எல்லாம் நம்ம கேட்காதனால நம்ம அது பார்க்கறதில்ல, கேட்கறதில்ல, அதனால வர்றதில்லை. அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார். ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும், பேசுவேன். ஆகஸ்ட் 15 ரகு தாத்தா மட்டும் இல்லாம தங்கலான் ஒரு 4-5 படம் வருது. உங்க படம் அதுக்கு எப்படி டஃப் கொடுக்குமா? கண்டிப்பா நிறைய பெரிய படங்கள் வருது.
எனக்கு எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சாரோட படம் வருது. ஐ திங்க் போட் அப்படின்னு யோகி பாபு சார் நான் படம் வருது. சாரி இல்லை ஓகே அது வருது. ஸோ 2-3 ரிலீஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கணும். பட் இது வந்து ஜானராகவே வேறையா இருக்கும். இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு காமெடியா இருக்கு. அதனால இது மற்றதை விட இது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானர்ல இருக்கும். இது வேற மாதிரி இருக்கும். சுமன் வந்து டைரக்டர். அவர் வந்து அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபேமிலி மேன் 1-2 ரைட்டிங் பண்ணியிருக்காரு. கேம் ஓவருக்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட தமிழ் டைரக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது. அவர் வந்து ரொம்ப ஒரு குவர்க்கியான ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ற பர்சன். அவரே ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் ஆக்சுவலா. அப்புறம் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ்மத் பானு அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல சாங்ல அந்த அருகேவா சாங்ல பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு அவரு. அப்புறம் தாத்தா என்னோட ரகு தாத்தா இதுல MS பாஸ்கர் சார். அவர் சொல்லவே வேணாம், பயங்கரமா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வேற யாராவது ஆக்டர் சொல்லிட்டேன்னா அதான் ஷான் மியூசிக். ஷானோட மியூசிக்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம்ஸ் நான் பண்ணியிருக்கிற படத்துலயே. ஏன்னா இதுல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அருகேவா வந்து ஒரு சின்ன ஒரு பெப்பி நம்பர். அப்புறம் இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல ஒன்று போகும். அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங். அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு எல்லாமே வேற வேற ஜானர்ல கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பலம். அண்ட் ரொம்பாலே சொல்லவே வேணாம், பிக் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அவங்களோட தமிழ் டெபியூ இது. ஸோ அவங்களோட தமிழ் டெபியூ. அண்ட் எனக்கு தியேட்டர்ல சோலோவா ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது தமிழ்ல. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும். யாமினி டிஓபி யாமினி அவங்க கூட நான் வந்து சாணிகாயுதம்ங்கிற படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 2 கலர்ல இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்துல. ஸோ ஒரு பொண்ணை வந்து டிஓபியா இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அவங்க தான் ஃபுல் இந்த நீங்க பார்த்த அழகான விஷுவல்ஸ்லாம் யாமினி தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் நான் மெயின் டெக்னீஷியன். ஐயா கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அதுல நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த ட்ரெய்லர்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம், அந்த ஒரு மெச்சூரிட்டி, பேசுற விஷயங்கள். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கெமிஸ்ட்ரி. பாருங்க. நன்றி. வெயிட் பண்ணி மேமோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மதுரைக்கு வந்தா அம்மனை பார்க்கணும். கூட்டிட்டு போயிடுறேன். என்ன சார் பஞ்ச் டேலாக் சொல்லுவீங்களா மேம்? இது மண்டே உடைச்சிருவேன் நான். படத்தோட பேர் எது சார் மேம் சொல்ற டைலாகா? ட்ரெய்லர்ல என்ன டைலாக் சொல்றீங்க? ஏக் கிசானே சொல்லிருக்கோம். एक गांव में एक किसान ரகு தாத்தா. அந்த ரகு தாத்தா தான் 15ஆம் தேதி வராரு. இது செஞ்சு தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.